அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இதுங்கெல்லாம் இங்கிட்டு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இது இந்த இங்கேயே இருக்குது. இவங்க 2 பேரும் 1 நேரம் வரைக்கும் வெளியே மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ இது மட்டும் வந்து உள்ளர உட்காந்துருக்கு. இந்தா அந்த அம்மா இந்நேரம் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே சவுக்கா கொடிக்கு மேலே ஏறிக்கிறது. இது நல்லா வெளியே பழகிக்குச்சு. இதுவும் இப்போ வெளியே வர்றாங்க, கொஞ்சம் நேரம் மேயிறாங்க, அப்புறம் மறுபடியும் உள்ளார போய் உக்காந்துறாங்க. இதுங்களை பார்க்கலான்ட்டு இப்போ அப்படியே வந்தேன் பாருங்க. வெளியே வந்ததும் ஒரு காட்டு எருமை இங்கேன்னு அப்படியே கிராஸ் ஆகி அங்கே ரோடு வரைக்கும் வந்துட்டு அப்படி போயிடுச்சு. நல்ல வேலை நம்ம இறங்குன நேரத்தில் எதுவும் வரல. சரியான சைஸுங்க, செக்க சைஸு எருமை. வீடியோ போட இந்த இதில் கடைசியை போட்டு விட்றேன். இதை பாருங்கள், இதுங்க ஜம்முண்டு போங்கடி. உங்களுக்கு தான் குழந்த மாதிரி நல்லா தண்ணி அவ்வளோ இருக்குல்ல. அப்போ எல்லாத்துக்காக கடியும் நோண்டிக்கிட்டே இருக்க. இந்த புதர் உள்ளார மட்டும்தான் இருக்குது. இந்த புதரில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3 எருமை பக்கம் இருக்குது. அப்பப்போ வந்துட்டு போகும். சரியான சைஸு, பயங்கர சைஸு. அழகாக வந்துட்டு அழகாக போகுது. இந்தா இது ஹாயாக தனியாக சர்வே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றும் பயம் இல்லை. இதுக்கப்புறம் யார்கிட்டையும் மாட்டாமல் அது பொழைச்சி வந்துடும் நம்பிக்கை இருக்குது. நம்பி தானே ஆகணும். வாங்கின 10க்கு 1 தான் மிஞ்சிச்சு. அக்கா சைஸ் எங்கிட்டு போச்சுன்னு தெரியல. இப்படி தான் வந்து அவங்க ரோட்டில் வந்து இங்கிட்ட ஒரு பார்வை அங்கிட்ட ஒரு பார்வை பார்த்துச்சு. பார்த்துட்டு அப்படி திரும்பி இங்கே உள்ளார வந்துருச்சு. இது எங்கிட்டு போச்சுன்னு தெரியல. உள்ளார தான், இந்த காட்டுக்குள்ளார தான் கிடக்கும். ஆனால் இந்த காட்டுக்குள்ளார கிட்டத்தட்ட ஒரு 3 எருமை இருக்குது. சரியான சைஸில் காட்டு எருமை. மற்றவங்களாம் காணா. வாத்துங்க இந்த ஏரியாவுக்கு உட்காந்துருச்சு. மற்றது யாரையும் காணா. அவனுங்க காலையில் கட்டாக குட்டிச்சவர். மிளகுலாம் அழகாக வந்துருச்சு. இது இன்னும் உழுகாமல் பாதுகாக்கணும். அது ஒரு பெரிய தலைவலி இருக்குது. காஃபி அவ்வளோதான். நீ தான் அடுத்த ஸ்டேஜ் பழுத்துச்சுன்னா பெருக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஆனால் அவ்வளோ பெரிய எருமை இங்கே வந்து நிற்கிது. இந்த தத்திங்க 3 பேரும் தூங்கிட்டு உட்காந்துருக்கானுங்க. அது இவங்களாச்சும் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா லியோ இங்கிட்டு இருக்கா. இது கூட பரவாயில்ல. சரி, இதுங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா லியோ வந்து இங்கே படுத்துங்குது. ப்ரௌனி அங்கே உள்ளார படுத்துருக்கான். சோட்டி இங்கே படுத்துருக்கா. ஆனால் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேலே இங்கே வரீங்களா, இவன் அந்த எருமை வந்தப்போ இங்கே கூட படுக்கல. இங்கே இந்த இதில் படுத்துருந்தான். அந்த இதில் ஏறி எருமை வந்துச்சு மேலே. அப்படியே தத்தி மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கு. இது ஒரு சவுண்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதே லியோ ப்ரௌனியோ வெளியே வந்துச்சுன்னா கத்துன்னு கத்திருப்பானுங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல. இவங்க 3 பேரும் இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் இங்கே சுற்றுறதுனால இதுவும் அப்படியே வெளியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. எங்கேயும் போகல. செத்தனோட உள்ளார போய் உட்காந்துருந்துச்சு. அப்புறம் வெளியே வந்துருச்சு. இவங்க 3 பேரும் இல்லை, அவங்க கடமையை நிறைவேற்றி விட்டு பயங்கரமாக கொத்துதுங்க. போ கசா போட்டுருவேன் பார்த்துக்க. இவங்க 3 பேரும் அவங்க வேலையை முடிச்சுட்டு அழகாக வந்து உள்ளார உட்காந்துட்டாங்க. வந்து காலை கொத்துதுங்கிறேன். எதுக்கு அப்படி கொத்துதுன்றே தெரில. அழகாக உள்ளார உட்காந்துட்டாங்க. இதான் முதல்ல இவ ஆரம்பித்தா. இப்போ அது கொத்துது. முதல்ல இது மட்டும் தான் கொத்திக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அது கொத்த ஆரம்பிச்சிருச்சு. சொரக்காய் செடி அப்படி செத்து போச்சு. எதனால இப்படி ஆச்சுன்னு தெரியல, ஒன்றும் புரியல. அப்படி செத்து போச்சு. 3ஐயும் கத்தம் பண்ணிட வேண்டிதான். இன்னொரு 3 வாங்கி விட்டு இது 3ஐயும் கத்தம் பண்ணிடணும்.
நேராக வந்தது காலை தான் கொத்தும். வாத்துங்களுக்கு உள்ள பழக்கம் மீன் நினச்சிக்குதா விரலை? மீன் நினச்சிட்டு நம்ம காலை கத்துதா தெரியல. அவங்க எல்லாம் அங்கிட்டு இருக்காங்க. இங்கே இந்த ரப்பர் மாங்க அப்படியே தொலைஞ்சிக்கிட்டே வருது. அப்படியே உடச்சி விட்டுருணும். நாளை ஏற விட போகுது. வெட்டி விட்டுருணும். சப்போட்டா அப்படியே இருக்குது. இங்கிட்டு கிவி இருக்குது. கிவி பத்திரமா இருக்குது. ஓகே, வேறு என்ன இன்னைக்கு ஒன்றும் பெருசாக புதுசாக ஒன்றும் இல்லை. இந்த கருவேப்பிலை கன்று இங்கிட்டு வச்சுருக்கு. கொஞ்சம் நல்லா வெயில் பட்டுன்ட்டு இதை நல்லா இது வந்து கீரி பிடிக்கிறக்காண்டி அடித்த கூண்டு. ஆனால் அதுக்கு உதவுதோ இல்லையோ கருவேப்பிலை கண்ணுக்கு பத்திரமா உதவுது. அதனால் அப்படி விட்டாச்சு. ஓகே, இங்கே தான் எங்கள் கோழிப்பட்டி பக்கத்தில் சுற்றுது. கரெக்டாக அந்த ஒரே ஒரு குஞ்சு தான் இருக்குது. அதையும் விரட்டுது. வேறு இங்கிட்டே தான் சுற்றுது. இந்த குஞ்சை விரட்டிக்கிட்டே உட்காந்து நானும் என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஆல்ரெடி 3 குஞ்சு இது தான் முடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு அவன் கையில் கிடைக்க போகிறானுங்கன்னு தெரியல. காலையில் தான் பெருமையாக பேசிகிட்டு இருந்தோம். நம்ம பேசிட்டு அங்கிட்டு போல் ஒரு நாய் வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு அந்த சின்ன குஞ்சை. அண்ணன் போச்சு. 10 குஞ்சு வாங்கி 10 குஞ்சு சேரல. அது என்னமோ தெரில, நம்ம ராசி அப்படி. ஸோ இப்போ இருக்கிறது தான் இருக்குது. இதுங்க மட்டும்தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. மேல்ட்டு வாங்கினா அந்த மாதிரி விட குஞ்சா வாங்கி தான் விடணும். இவங்கெல்லாம் பிடிச்சி அடைச்சி விட்டு அடுத்த வேலையை பார்ப்போம்.